வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பிரிட்டன் நாட்டின் 58வது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கியர் ஸ்டார்மர். இப்போ பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா பிரதமருக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கியர் ஸ்டார்மர் வெற்றி பெற்று அவர் தான் அடுத்த பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி பிரதமராக இருந்தவர் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக். அவருடைய கட்சி இந்த தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க. அதனால் அவர் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மன்னர் 3ஆம் சார்லஸ் கிட்ட அவர் வழங்கிட்டார். இப்போ புதிய பிரதமர் எங்கே பொறுப்பேற்பார் அப்படின்னா, லண்டனில் வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே இருக்கிற பிரதமரின் அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் தான் அவர் பொறுப்பேற்க போகிறாரு. இதில் ஒரு சிறப்பு, இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, 28 பேர் இந்திய வம்சாவளி எம்பிக்கள். ஓகேவா, அவ்வளோ பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் எம்பியாக உமா குமரன் வந்து பிரிட்டனில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். டிஎன் ரைஸ் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பெண் தொழில் முனைவோர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது சம்பந்தமான எல்லா டீட்டெயிலுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஎன் ரைஸ் இதோடைய விரிவாக்கம் பார்க்கலாம். தமிழ்நாடு ரூரல் இன்குபேட்டர் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்கு நிறுவனம் அப்படிங்கிறது தான். இது வந்து ஜூலை 2ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வச்சுருந்தாங்க. யார் அப்படின்னா, நம்மளுடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை தொடங்கி வச்சுருந்தாங்க. இது வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் தொடங்கியிருக்காங்க. முதல்ல இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலக வங்கி வேர்ல்டு பேங்க் இருக்குல்ல, அதோட நிதியுதவி கூட ஊரக நிறுவனங்களை மேம்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் கிராமப்புற இடங்களில் வருவாயை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழே தான் இப்போ இந்த டிஎன் ரைஸ் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இப்போ நம்ம டிஎன் ரைஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, ஊரக பகுதிகளில் பெண்கள் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு திட்டம். ஓகேவா, ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களை தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நிதியுதவியும் கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரிப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. இப்போ இவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கணும். இப்போ சாதாரண ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னா அவங்களால உடனே ஒரு தொழில் தொடங்கிட முடியுமா அப்படின்னா இல்லை. அப்போ அவங்களுக்கு சில ட்ரைனிங் கொடுக்கணும்ல, அதற்காக ஃப்ளிப்கார்ட், ஹெச்பி மாதிரிப்பட்ட நிறுவனங்கள் கூட நம்முடைய தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக இன்னும் ஒரு 126 மகளிர் தொழில் முனைவோர்களுக்கு ஆலோசனை வழங்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 80 மகளிர் தொழில் குழு நிறுவனங்களுக்கு கூட ஆலோசனை வழங்க போகிறாங்க. இது எல்லாத்தையுமே உலக வங்கியுடைய நிதியுதவி கூட தான் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்முடைய தமிழக அரசும் இதில் பங்கு பெறுறாங்க. அதே மாதிரி உலக வங்கி இருக்குல்ல, வேர்ல்டு பேங்க், அதோட நிதியுதவியும் நமக்கு வந்து இதில் யூஸ் ஆகுது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இதற்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ கூட இதற்கான கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணி கூட படிக்கலாம். அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. இதை தவிர ஆன்லைன் கிளாஸஸ் கூட நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்காக வெறும் 5000 ரூபாய் ஃபீஸ்லேயே நம்ம ரொம்பவே சிறப்பான ஒரு கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் லைவ் கிளாஸ் இது. இப்போ 8000க்கு மேற்பட்ட எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி 17000க்கு மேற்பட்ட எஸ்எஸ்சி சிஜிஎல் வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய வேகன்சி. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, உலக வங்கியின் உதவியோடு தமிழகத்தில் சுகாதார சீரமைப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. இப்போ சுகாதார சீரமைப்பு திட்டம் அப்படின்னா என்னன்னா, நம்ம தமிழகத்தில் தொற்றா நோய்க்கான சிகிச்சை வழங்குறது, அதுக்கப்புறம் விபத்து சிகிச்சை வழங்குறது, அதுக்கப்புறம் பேறுகால சிகிச்சை வழங்குறது தான் இந்த சுகாதார சீரமைப்பு திட்டம். இதை உலக வங்கியுடைய உதவியோட நம்முடைய தமிழக அரசு இணைந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2019லேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. இது 5 ஆண்டுகள் தான் இதுக்கான திட்ட காலம். அதாவது 2019லேருந்து 2024. அப்போது இந்த ஆண்டோட இந்த திட்டம் வந்து முடிய போகுது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும்
2854.74 கோடி மதிப்பில் சுகாதார பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. இந்த காசில் நிறைய காசு உலக வங்கி தான் தந்திருக்காங்க. அதாவது 1998.32 கோடி அளவில் காசு வந்து உலக வங்கி தான் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க 856.42 கோடி நம்முடைய தமிழக அரசு வந்து போட்டு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அமைச்சர்கள் அதுக்கப்புறம் சுகாதாரத்துறை செயலர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக வங்கிக்கு போயிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இன்னும் இந்த திட்டத்தை நீட்டிங்க, எங்களுக்கு இன்னும் ஒரு 3000 கோடி தேவைப்படுது, நீங்கள் தந்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்னுமே இந்த சுகாதாரத்தை இன்னும் சிறப்பாக சீரமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக போயிருக்காங்க. அவங்க கேட்டது வந்து கிடச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். அடுத்தது, இந்தியாவில் பொருட்களுக்கு வழங்கப்படும் ISI தரச் சான்றை கட்டுப்படுத்தும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் BIS. இது வந்து நம்ம அடிக்கடி சில பொருட்களில் பார்த்துருப்போம். BIS ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கூட போட்டிருப்பாங்க. இப்போ இந்தியாவில் ஒரு பொருட்களுக்கு ISI ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா அது BIS அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து அதுக்கான முடிவு பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு குக்கர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ISI ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். ஏன்னா குக்கருங்கிறது ரொம்ப ப்ரெஷர்னால் வந்து வெடிச்சிடும்ல, நம்ம சமைக்கும் போது ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா அது வெடிச்சிடும். அதுக்காக தான் என்னன்னா இந்த BIS அமைப்பு என்னன்னா இந்த பொருட்கள் எல்லாம் ISI தர சான்று வந்து இருக்கணும். அப்போ சும்மா ஒரு பொருளுக்கெல்லாம் ISI தர சான்றெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ISI தர சான்று வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த BIS அப்படிங்கிற அமைப்புடைய தலைமையகம் வந்து டெல்லியில் இருக்குது. இப்போ எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, நம்முடைய மத்திய அரசு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அலுமினியம் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குல்ல, அதாவது துருப்பிடிக்காத எஃகு, அந்த பாத்திரங்கள் எல்லாம் ISI முத்திரை வந்து கண்டிப்பாக இனிமேல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ISI அப்படின்னா இந்திய தர நிர்ணய குறியீடு அப்படிங்கிறது தான். இங்கிலீஷில் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு IS 14657/2022 அந்த தர சான்றிதழ் இருக்கணும். அதே மாதிரி அலுமினிய பாத்திரங்களுக்கு IS 1660/2024 இந்த தர சான்று இருக்கணும். இதில் கடைசியில் நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. நீங்கள் மீதி எல்லா டீட்டெயிலை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் நோமேடிக் எலிஃபண்ட் அப்படிங்கிறது தான். முதல்ல எந்த ஒரு கூட்டு பயிற்சி நம்ம பார்க்கும்போது 3 விஷயங்கள் நோட் பண்ணணும். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில அது நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணணும். இது வந்து இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில நடைபெறுது. இரண்டாவது, இது என்ன வகையான பயிற்சி அப்படிங்கிற நோட் பண்ணணும். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சியா அப்படிங்கிற நோட் பண்ணணும். மூன்றாவதாக, இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு நோட் பண்ணணும். இது இப்போ எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, மேகாலயாவுடைய உம்ரோய் அப்படிங்கிற பகுதியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இந்த பயிற்சி வந்து போன ஆண்டு ஜூலை கூட நடைபெற்றது. மங்கோலியாவில் நடைபெற்றது. உங்களுக்கான ஒரு கேள்வி, மங்கோலியாவுடைய தலைநகர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, இந்த ஆண்டுக்கான கீர்த்தி சக்ரா விருது, அப்புறம் சௌரிய சக்ரா விருது, இதை நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து வழங்கியிருக்காங்க. கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா இதெல்லாம் என்னன்னா இந்த வீரதீர செயல்களுக்கான விருது. இராணுவத்தில் இந்த மாதிரி வீரதீர செயல்கள்லாம் செய்வாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வழங்குவாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் புதிதாக 10,000 பால் பண்ணைகள் அமைக்கப்படும் அப்படின்னு நம்முடைய தமிழக பால்வளத்துறை அமைச்சரான மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உலக ஜூனோசிஸ் தினம். இது ஜூலை 6ஆம் தேதி, இன்றைக்கு தான். இது என்ன ஜூனோசிஸ் அப்படின்னா, விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு சில நோய் வரும்ல, இப்போ இந்த ரேபிஸ் நோயெல்லாம் வருதுல்ல, அந்த மாதிரிப்பட்ட நோய் தான் வந்து ஜூனோசிஸ் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எதற்காக ஜூலை 6ஆம் தேதி இந்த தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, இதே ஜூலை 6ஆம் தேதி 1885 ஆண்டு வெறிநாய் கடித்த சிறுவனுக்கு லூயிஸ் பாஸ்டர் அவர்கள் ரேபிஸ் தடுப்பூசி வந்து போட்டார். அந்த பையனுமே உயிர் பிழைத்து வந்து ரொம்ப நாள் வந்து வாழ்ந்தான். ஓகேவா? அதாவது ரொம்ப கரெக்டாக எல்லாரும் வாழ்ந்த மாதிரி நிறைய நாட்கள் வாழ்ந்தான். ஓகேவா? அப்போது இதை பாராட்டுற விதமாக தான் இந்த ஒரு தினத்தை உலக ஜூனோசிஸ் தினமாக வந்து கடைபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதாவது நிறைய நோய்கள் வந்து விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு பரவுதில்ல, அது சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினத்தை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். அடுத்தது, சர்வதேச கூட்டுறவு தினம். இது ஜூலை 6ஆம் தேதி, இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எது அப்படின்னா, கூட்டுறவுகள் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குகின்றன அப்படிங்கிறது தான். அதாவது கோஆப்ரேட்டிவ்ஸ் பில்டிங் எ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான். நம்ம மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தை எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா 2021 ஆண்டு தான் உருவாக்கியிருந்தாங்க. ஜூலை 6ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, நம்ம மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீ ரிவிஷன் பார்க்கலாம்.
பிரிட்டன் நாட்டின் 58வது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கியர் ஸ்டார்மர். அடுத்தது டிஎன் ரைஸ் திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பெண் தொழில் முனைவோர்கள். அடுத்தது உலக வங்கியின் உதவியோடு தமிழகத்தில் சுகாதார சீரமைப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. அடுத்தது இந்தியாவில் பொருட்களுக்கு வழங்கப்படும் ISI தரச்சான்றை கட்டுப்படுத்தும் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் BIS. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனல் ராஜீவ் காந்தி IAS அகாடமிக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் டெய்லியுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.